வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். பாட்டாளி மக்கள் கட்சியில நடந்துருக்கிற சம்பவங்கள பத்தி அனைத்து வன்னியர்களுக்கும் தெரியும். குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களுக்கும் தெரியும். 2 அணிகளாக தொடர்ச்சியா பிரிஞ்சுகிட்டே இருக்கிறாங்க. ஆனா அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய ஒரு பக்கமா, இன்னொரு புறம் மருத்துவர் ஐயா அவர்களுடைய பக்கமா அப்படின்னு தொடர்ச்சியாக மிகப்பெரிய ஒரு அணியாக தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. அந்த சம்பவத்துல நேற்று பாலு அவர்களை சமூக நீதி பேரவை தலைவராக இருந்த அவரை ஐயா அவர்கள் நீக்கிட்டு அந்த பொறுப்புக்கு விஎஸ் கோப் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவம் 2 நாட்களாக சமூக வலைதளங்கள்ல பலருக்கு பலவிதமான எண்ண ஓட்டங்களை உருவாக்கி இருக்கு. அது மட்டும் கிடையாது, இது கட்சிகளுக்குள்ளே குறிப்பா பாமக சார்ந்தவர்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டையை ஊக்குவிச்சிட்டு இருக்கு. உண்மையை சொல்லணும் அப்படின்னா அதுதான் நடந்துட்டு இருக்கு. இந்த சம்பவங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தலைவர்களுக்கு தெரியுதா, இல்ல தெரிந்தே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நடக்கட்டும் அப்படின்னு விட்டுருக்காங்களா? குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இங்க தலைவர்களுக்கு எவ்வளவு மன உளைச்சல் இருக்கோ அதை விட பார்த்தீங்கன்னா பன்மடங்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போடுற சாதாரண தொண்டர்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் இருக்கு. ஏன்னா தலைவர்கள் நீங்க பார்த்தீங்கன்னா அடிச்சுப்பீங்க, நீங்க பொறுப்புல வச்சிருக்கவங்க பார்த்தீங்கன்னா நீங்க நீக்குவீங்க, இல்ல நாளைக்கு அவங்க சேருவாங்க. இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா தலைவர்களுக்கும் அதோடைய அடிப்படையா இருக்கிற மிகப்பெரிய கட்சியோடைய நிறுவனருக்கோ இல்ல தற்போதைய தலைவராக இருக்கான அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் நாளை நீங்க எல்லாம் சேருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய சூழல்ல இருந்து இப்ப நான் அன்புமணி அவர்களுடைய பின்னாடி நிக்கிறேன், நான் பார்த்தீங்கன்னா ஐயா அவர்களுடைய பின்னாடி நிக்கிறேன் அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல பார்த்தீங்கன்னா சில கருத்துக்களையும் சில பதிவுகளையும் பார்த்தீங்கன்னா எழுதுற சாதாரண தொண்டர்களுடைய மனநிலை எப்படி ஆகும் அப்படின்னா 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு போதாகரமான விஷயமா 2 பேருக்குள்ள பார்த்தீங்கன்னா சண்டையை பார்த்தீங்கன்னா அவங்களே ஊக்குவிச்சிட்டு இருக்கிறாங்க. இது நாமெல்லாம் மாநாடு முடிஞ்ச பின்னாடி 10.5% மிகப்பெரிய ஒரு சம்பவம் பண்ணுவோம் அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அந்த சம்பவம் நடக்கும் அப்படின்னு கூட நாமளே காணொலியா பதிவு பண்ணியிருக்கோம். ஆனா இதையெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு நாம எதிரியா நினைக்கிறவங்கள பூரா தூக்கி தூர போட்டுட்டு நமக்குள்ள பார்த்தீங்கன்னா வெட்டுவோம் குத்துவோம் பார்த்தீங்கன்னா செய்வோம், அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம், நாங்க தாண்டா பார்த்தீங்கன்னா பெரிய டீம், நாங்க தாண்டா பார்த்தீங்கன்னா பெரிய டீம், நாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பின்னாடி நிக்கிறோம், நாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயா அவர்களுடைய பின்னாடி நிக்கிறோம் அப்படின்னு தேவையில்லாம பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள வன்னியருக்குள்ள பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் ஏற்படுறத என்னால பார்த்தீங்கன்னா பார்க்க முடியல. உண்மையாகவே சமூக நீதி பேரவையுடைய தலைவரா இருக்கிற பாலு அவர்களை பார்த்தீங்கன்னா ஏன் நீக்கினாரு, எதுக்கு நீக்கிறாரு அப்படின்னு சாதாரண தொண்டர்களுக்கு தெரியாது. ஆனா எனக்கு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் தெரியும். தெரிந்திருந்தாலும் நான் பதிவு செய்ய விரும்பல. அப்படியாப்பட்ட ஒரு சூழல்ல கூட பார்த்தீங்கன்னா அண்ணன் பாலு அவர்கள் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பின்னாடி நிக்கிறாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த முன்னெடுத்து இருந்தார் அப்படின்னா இது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அப்படின்றதையும் ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னா புரிந்திருக்கணும். அதே போல ஐயா அவர்கள் நியமிக்கிற ஆட்கள் எல்லாமே சரியானவர்களா அப்படின்னு நினைச்சா கூட அவர்களுடைய செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா வருங்காலத்துல எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சூழலையும் நாம யோசிக்க தோணுது. ஒரு புறம் நான் தான் தலைவர்னு பார்த்தீங்கன்னா அன்புமணி அவர்கள் நிக்கிறாங்க, இன்னொரு புறம் நான் தான் தலைவர் அப்படின்னு ஐயா அவர்கள் நிக்கிறாங்க. இந்த 2 தரப்புகளையும் பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்க முடியாம பல லட்சம் தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் என்ன விஷயம் சொல்றதுன்னே புரியாம பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் இருக்கிறாங்க. அந்த மன உளைச்சலுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க மீண்டும் மீண்டும் பார்த்தீங்கன்னா புது புது விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. ஐயா நீக்க இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா அண்ணன் அவர்கள் தொடருவார், இவர் நீக்கம் பெற மாட்டார், இவரை நீக்கம் பெற மாட்டார், இவர் தொடருவார் அப்படின்னு சொல்றதும், ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னா நீக்கிறதும், இல்ல இவரு நீக்கினார்னா பார்த்தீங்கன்னா ஐயா அவர்கள் தொடருவாருன்னு சொல்றதெல்லாம் என்ன மாதிரியான விஷயமே தெரியல. ஏன்னா நேற்று ஒரு சம்பவம் நடந்திருக்கு. மிக முக்கியமாக ஐயா தரப்புல இருந்து பார்த்தீங்கன்னா பாலு அண்ணனை விடுவிச்சிருக்காங்க மாநில பொறுப்புல இருந்து. இன்னொரு புறம் கரூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒருவரை மாவட்ட செயலாளராக பார்த்தீங்கன்னா இருந்தாங்க. அவரை அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நீக்கம் பண்ணியிருக்கிறாரு. இதெல்லாம் கட்சியோட பார்த்தீங்கன்னா வளர்ச்சிக்கோ இல்ல வருங்கால பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கோ சரியான விஷயத்தை உருவாக்குமா, இல்ல 10.5% இதெல்லாம் சரியா இருக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா இருக்கவே இருக்காது. இது 2 தரப்புக்குள்ள என் பக்கம் எத்தனை பேர் நிக்கிறீங்க, என் பக்கம் எத்தனை பேர் நிக்கிறீங்க அப்படின்னு தலைமையில நிக்கிற பார்த்தீங்கன்னா ஐயா அவர்களும் அண்ணன் அவர்களும் பார்த்தீங்கன்னா செய்வது போலதான் எனக்கு தெரியுது. புரியுதுங்களா? நான் அதை வெளிப்படையாதான் சொல்லிதான் ஆகணும். நீங்க நாளைக்கு ஒன்னா ஆயிட்டீங்க அப்படின்னா சாதாரண தொண்டர்கள் உங்களுக்காக சண்டை போட்டவங்க எல்லாம் எந்த இடத்துல நிக்கிறது? நாங்க எந்த முகத்தை வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா உங்களை பாக்குறது, இல்ல ஐயாவை பாக்குறது, இல்ல அண்ணனை பாக்குறது? சொல்லுங்க பாக்கலாம். நீங்க நாளைக்கு ஒன்னா சேர்ந்துட்டீங்க அப்படின்னா
நாங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த முகத்தோட வந்து பார்த்தீங்கன்னா உங்க பின்னாடி நின்னோம் அப்படின்னு எழுதுன இல்ல பேசின இந்த விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட போய் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்த நாங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு உங்களை வந்து பார்க்க முடியும்? நீங்க அப்படியே நாங்க வந்தாலும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்ப்பீங்க? ஐயா அவர்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா செயல்பாடுகளை சரி அப்படின்னு சொல்றவங்க நாளை அண்ணனை சந்திச்சா அவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இவர்களை பார்ப்பாரு? இல்ல ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா செய்யறது தான் சரி, அவர் தான் தலைவர் அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல பதிவு பண்ற அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா ஐயா அவர்களை அணுகும் போது அவரு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்ப்பீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். நாளைக்கு நீங்க ஒன்னா சேர்ந்துட்டீங்க அப்படின்னா சாதாரண இப்படி இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த ஒவ்வொருத்தருடைய மனநிலையும் நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா இல்லையான்னு தெரியல. அட்லீஸ்ட் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். புரியுதுங்களா? நான்லாம் கடந்த ஒரு 4 நாட்களாக எந்த ஒரு காணொலியுமே வந்து யூடியூப்லயே பதிவு பண்ணல. சரி, நடந்துட்டு போயிட்டே இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சா கூட இங்க பிரச்சனைகள் ஓயாது போல இருக்கு. பிரச்சனைகள் மீண்டும் மீண்டும் தொடர்ந்துகிட்டே இருக்கும் பொழுது நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை, கடந்த வாரம் வியாழக்கிழமை வந்து சம்பவத்தை நேரடியாக போயிட்டு ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தைலாபுரத்துல தடுத்துட்டு வந்துட்டாரு. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐயா அவர்கள் வந்து பிரஸ் மீட்டை தடுப்பாங்களா, இல்ல நடக்குமா, இல்ல நடந்தா என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா அவர்கள் பேச போறாரு, சொல்ல போறாரு அப்படின்னு ஒட்டுமொத்த மீடியாக்களும் வந்து பார்த்தீங்கன்னா கழுகு போல காத்துட்டு இருக்கு. என்னென்ன சம்பவத்தெல்லாம் நம்ம பார்க்க போறோம்னே தெரியல. பல கோமாளித்தனங்களை வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல நேரடியா பார்க்க முடியுது. இதெல்லாம் தலைவர்களுக்கு மன உளைச்சலை தருதோ இல்லையோ, சாதாரண தொண்டர்களுக்கு தலைவர்கள் செய்யற செயல் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுத்துருக்கு. இது தலைமை புரிஞ்சுக்கிட்டா சமாதானம் ஆகி கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த பலத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எதிரி நோக்கி வந்து வீச பாருங்க. நமக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பலத்தை காமிக்க வீசிட்டு இருக்காதீங்க. அது நல்லது கிடையாது. சமூகத்தும் சரி, பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் நல்லதே கிடையாது. உன்னுடைய பேர் சுத்தமான பள்ளி பையன், சுத்தமான